ராஜி எப்படி தான் வந்து போலீஸ் ஆக போகிறாங்கங்கிறது நமக்கு புரியவே இல்லை. ஒரு போலீஸ் ஆக வேண்டியவங்க ஒருத்தன் குற்றம் செய்கிறானா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்வையிலே கண்டுபிடிக்கணும். தங்கமயில் எத்தனை பொய்கள் சொல்லியிருக்காங்கிறத எல்லார் முன்னாடியும் போட்டு உடைச்சாச்சு. தங்கமயில் லாஸ்ட் ஒரு 2 வாரமாகவே சரவணன் மேலே தான் தப்பு இருக்குது, தான் ஒரு அப்பாவிங்கிற மாதிரியே காமிச்சு எத்தனை தடவை என்னென்ன ட்ராமாக்கள் பண்ணாங்க அப்படிங்கிறது ராஜியுமே பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு தங்கமயில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து, ராஜி நான் எதுவுமே பண்ணல, எங்கள் அம்மா அப்பா பொய் சொன்னதுக்காக நான் பண்ணேன், அதை என் பக்கம் நியாயத்தை ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்கிறாங்க. அவன் கேரக்டர் சரியில்லை, அவன் வந்து வேற பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கிறானோ போல இருக்கு, அதனால தான் என்னை வந்து இப்படி வந்து கொடுமைப்படுத்துறாங்கிற அளவுக்கு மோசமாக பேசின ஒருத்தவங்களை ராஜி நம்பி பேன்னு உட்காந்துருக்காங்க. நகமேட்ரை சொல்லாத ராஜிங்கிறாங்க. இன்னுமே அவங்க சொன்ன பொய்களில் இவர் சொன்னதை தாண்டி நிறைய பொய் இருக்குது அப்படின்னு சொல்லியுமே ராஜி இந்த விஷயத்த வெளில போட்டு உடைக்கல. இது இல்லாமல் வேற ஏதாச்சும் பொய் இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறதுக்கான ஒரு மூளை கூட இல்லை அப்படின்னா இவங்க எப்படி வந்து போலீஸ் ஆவாங்கிறது நமக்கு புரியல. அந்த சமயத்தான் டக்குன்னு என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோமதி உள்ளாரப்போ வந்து என்ன நீ நினச்சிட்டு இருக்கோ மனசில், என் பிள்ளையை காயப்படுத்தி நீ நல்லா இருந்துருவியா அப்படின்னு சில பல கேள்விகளை கேட்குறாங்க. இன்னும் நிறைய விஷயத்த அவங்க பேசியிருக்கலாம். பேசுறதுக்கான விஷயங்கள் ஸ்பேஸ் வந்து மாற்றி அன்னைக்கு நீ இப்படி பண்ணிய இன்னைக்கு இப்படி பண்ணிய இதுக்கெல்லாம் இதான் காரணமா அப்படின்னு வந்து கேட்டிருக்க முடியும். ஆனால் மனசளவில் வந்து ஒரு குழப்பத்தை இருக்கிறதுனால இப்போ கோமதி அதெல்லாம் கேட்கல அப்படின்னு ஒரு பக்கம் காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சரவணா எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அப்படின்னு ஒரு குழந்தை போல தூங்கிட்டார் ஹாலில் படுத்து. அவரை பார்த்து வருத்தப்பட்டு அரசியல் நீ கவலைப்படாதான்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து தூங்கலான்னு போனால் கூட பாண்டியனுக்கு மனசு கேட்கல. வேற எவனா இருந்தால் வந்து கேட்டிருப்பான், ஐயோ ஒரு புள்ளன்னு என்னை பார்த்து கட்டி வச்சிருக்கேடான்னு கேட்டிருப்பாங்க. எப்பயோ கேட்டிருப்பாங்க. இத்தனை நாள் அவன் மனசில் பொறுத்துட்டு இருந்திருக்கான். என் புள்ள அவ்வளோ ஒரு அப்பாவி, அவனை போட்டு இப்படி காயப்படுத்திட்டமேங்கும் போதே ஒரு கோவம் வருது. இப்போதான் போய் என்ன பண்ண போறாரு, தங்கமயில வந்து கதவை தட்டி வெளில வர சொல்லி உடனே அவங்க அம்மா அப்பாவை நாளை காலையில் வர வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வர வைக்க போகிறாங்க. அங்கே வச்சு என்னென்ன ட்ராமாக்கள் அவங்க பண்ண போகிறாங்க. இப்போவாச்சும் இந்த ராஜியும் மீனாவும் உண்மையை சொல்லி இந்த நகை மேட்டர்னு தெரிய வருது, அவங்க அப்பா கல்லால் பணம் எடுத்த மேட்டர் தெரிய வருமா? ஏன்னா பழனிவேல் மேலே பழி கிடக்கு இன்னமே. அதையும் மாத்திர மாதிரி ஒரு விஷயம் நடக்குமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சீரியல் போகிற போக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.